வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ என்னங்க இது டைனோசர் முட்டை மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான இது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. ஆமாம். ஸோ இதாங்க ஓப்பன் ரன் ப்ரோ 2 அப்படிங்கிற மாடலுங்க. 12 மணி நேரம் சார்ஜ் நிற்கும். ஓகே. போன் கண்டக்ஷன் ஸ்போர்ட்ஸ் ஹெட்ஃபோன் இது. இதான செம மாசுங்க. இவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குறோம்ல, 2 வருஷம் வாரண்டி. 2 வருஷம் வாரண்டி? ஆமாடா, 2 வருஷம் வாரண்டி. ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா, இது நீங்கள் ஐபி ரேட்டிங்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்பயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நோ கிராஸ் கொஸ்டின்ஸ், ரீப்ளேஸ், அவ்வளோதான். இது எப்பயுமே 18,000 விற்கிது. இந்த மலேசியாவில் வந்து கனெக்டிங் ஃப்ளைட் அப்போ அங்கே சோனி இன்னொரு ஷோரூம் இருந்தது. அதில் பார்த்தா ஷாக்ஸோட ப்ராடக்ட் இருந்தது. அதில் வந்து ஏதோ தண்ணிக்குள்ளே போட்டு மேந்துட்டு கிடந்தது. அது இதுதான். இதானே அது? இது வாட்டர் ப்ரூஃபுமா? ஆமா, ஸ்விம் ப்ரோன்னு ஒன்று இருக்கு. அது வந்து தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா அவங்க ஸ்விம் பண்றவங்க பின்ன எங்க இருப்பாங்க? தண்ணிக்குள்ள தான் இருப்பான். அதில் ஆன்போர்ட் மெமரி ஒரு 32 GB இருக்கும். ஆனால் பேட்டரி லைஃப் வந்து 8 hours அந்த மாதிரி இருந்தது. நமக்கான பேட்டரி லைஃப் முக்கியம். ப்ளஸ் நம்ம ஏன் தண்ணிக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஓப்பன் ரன் இது வாங்கலாம்னு சொல்லி இது வாங்கினேன். இது 18,000 அந்த மாதிரி பிரைஸ்க்கு இருந்ததுங்க. அங்கத்திய பிரைஸ் நான் கன்வெர்ட் பண்ணும்போது 20K கிட்ட வந்துச்சு அங்கேயே. சரியா? சரி, நம்ம ஊர்ல 18க்கு வித்துட்டு இருந்தது. வாவ், என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு இருந்தது. ஆனா 18 போது கொஞ்சம் பெரிய தொகை. ஏர்பாட்ஸே நான் அதனால தான் வாங்கலை. அதெல்லாம் ஏன்டா வாங்குறதுன்னு. உள்ள வந்து ஒரு போன் கண்டக்ஷன் டிரைவரும் இருக்கும், ப்ளஸ் ஒரு நார்மல் டிரைவர் யூனிட் ஒன்று இருக்கு. ப்ளஸ் இதில் வந்து என்னெல்லாம் இங்கே போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ்லேயே ஏஐ நாய்ஸ் கேன்சலிங் இருக்கு, விண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு, மைக் வச்சிருக்கோம். 25 km/h வரைக்கும் நீங்கள் போகும்போது உங்களால் நல்ல கால் குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். அதான் நேற்று ஃபோன் காலில் கூட செக் பண்ணோம். ஓகே. அப்புறம் 12 hours பேட்டரி லைஃப், குவிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு, IP55 வாட்டர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ப்ரூஃப், USB Type-C போர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிளாப்பும் இருக்கு. ஓகே. அந்த தண்ணி இந்த கார்னர்ல ஒரு ஃபிளாப் இருக்கு. ஆமா, உள்ள வந்து தண்ணி போகாம இருக்கு. ஸோ இதுதான் பாக்ஸ்ல பாரு. வளவலன்லாம் எதுவுமே இல்லடா. எனக்கு அதுவே ஆச்சரியமா இருந்தது. இந்த இது இருக்குங்க, அந்த டெக்னாலஜி இருக்குங்க, இந்த கனெக்ட் பண்ணலாங்க. மற்ற வார்த்தைகள்லாம் மல்டி லாங்குவேஜ், மற்ற லாங்குவேஜ், ஏன்னா குளோபல் சப்போர்ட்னால. ஓகே ஓகே. அமேசான்ல இவங்க தான் வித்துட்டு இருக்காங்க, ஷாக்ஸே அஃபிஷியலாக விற்கிறாங்க. ஸோ இது மற்றபடி வந்து நான் இதை ஃபர்ஸ்ட் இது பிரிக்கும் போதே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எனக்கு ஒரு HTC சோனியோட வைப் கிடைச்சது. HTC ஃபோனுக்கு பாக்ஸிங் இப்படிதான் இருக்கும். ஓகே. சரியா? ஃபோன் வாங்கும் போதே பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். சோனியும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணதும் நான் என்ன எதிர்பார்க்கலன்னா, உள்ள வந்து ஹெட்செட் இருக்கும் போல, ஒரு லே அவுட் மாதிரி இருக்கும்னு நினைச்சு தான் ஓப்பன் பண்ணேன். பார்த்தா உள்ள ஒரு கேரிங் பவுச் இருந்தது. உள்ள வந்து டிராகன் முட்டை இருக்கு. அந்த மாதிரி இருந்தது. இது இருந்தது. ப்ளஸ் வேற என்னன்னா, சீரியல் நம்பர் இருந்தது. இந்த சீரியல் நம்பர் வந்து நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணேன். ஷாக்ஸ் ஆப் இருக்கு, பிளே ஸ்டோர்லயும் இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு. இன்ஸ்டால் பண்ணதுமே உள்ள போகும்போது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ண அடுத்த வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட் சீரியல் நம்பர் என்டர் பண்ணுங்கன்னு வந்துச்சு. வேற எதுவுமே கேட்கல, உள்ள கூப்பிட்டே போல. சீரியல் நம்பர் என்டர் பண்ணதுமே ப்ராடக்ட் வெரிஃபைடு ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் உள்ளே கூட்டு போச்சு. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து சிங்க் ஆகி மற்ற ஆப் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து என்னன்னா, புக்லெட். இப்போ இந்த பொட்டியை திறந்தனா உள்ள ஒரு கேபிள் இருந்தது. இவங்க வந்து என்ன மாதிரி பிராண்ட்? ஆடியோ பிராண்டா இல்ல வேற எதுவுமா? ஸ்போர்ட்ஸ்க்கான ஆடியோ பிராண்ட். ஸ்போர்ட்ஸ், ஒன்லி ஸ்போர்ட்ஸ். யூஎஸ்ல ரொம்ப ஃபேமஸ் பிராண்ட் தான். அதுக்கு பின்னாடி டைப் சி கேபிள் ஒளிஞ்சிருக்கு. ஓகே. ஸோ இது மெயினா ஆமா, இது மெயினா நான் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் நான் அதிகமாக போறேன். வாக்கிங் போறேன், சைக்கிளிங் தானே. ஸோ அந்த டைம்ல இது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஓன்ட்ட பேசும்போதே நான் சொன்னேன், சுத்தி எல்லாமே கேட்குதுடா, கார் டயர் ரோட்ல வரையறதுலாம் கேட்குதுடா அப்படின்னு தெரியுமா. அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்தது ஃபோன் பேசும்போதே. நீ பேசுறதும் எனக்கு தெளிவா கேட்குது. அந்த பக்கத்துல ஏதாவது வந்து போகுது, ஏதாவது சின்ன ஹார்ன் ஒருத்தன் பெல் அடிச்சா கேட்கும், நச்சுன்னு கேட்கும். அதுதான் ரொம்ப லைவ்லியா இருக்கும், பிரச்சனையா இருக்காது. அந்த ஒரு மெயின் யூஎஸ்பிக்காக தான் அது வாங்கினேன். ஓகே. ஸோ அந்த விதத்தில் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. தொடர்ந்து நான் பேசுறது இதுல கேட்கும்னு சொல்லி அவனே போட்டு வச்சிருக்கான். ஏதோ ஸ்பீடுலாம் கணக்கு போட்டு வச்சிருக்கான். 25 km ஸ்பீட்ல போனா கூட இதுல நான் பேசுறது கேட்கும்னு போட்டிருக்கான். இதுல ஆனா செம ஃபன்னாதான் இருக்கு. நீ பேசுறது எனக்கு நல்லாவே கேக்குது, லவுடாவே கேக்குது. ஓகே. ஆனா அது வேற யாருக்கும் கேட்காதுல்ல, அந்த மாதிரி கேட்கும்ல, ஏன்னா போன் கண்டக்ஷன்ல. நல்லாதான் இருக்கு. நீ பேசுறது எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா ஹைலைட் என்னன்னா, பக்கத்துல போற காது கிட்ட கொசு சத்தமும் கேட்கும். அப்புறம் இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா மேக்னெட் வந்து இப்படி ஒட்டுதுடா. கழுத்துல வந்து இப்படி வச்சுப்பாங்களோ, சும்மா கழுத்துல இப்படி வச்சுக்கலாம் போல ஃப்ரீயா. அப்புறம் தேவைப்படும் போது எடுத்து இல்லை, மேபி கேஸில் எங்கேயும் பத்திரமா இருக்கிறதுக்காக அப்படி கூட வச்சிருக்கலாம், தெரியல. ஆனால் ஈஸி டு கேரி ஆர் ஒன் மாதிரி தான் இருக்குது. இது இருக்கிறதே தெரில, வெயிட் தெரில எனக்கு மோஸ்டா. அது நீ வியர் பண்ணனா உனக்கு சூப்பராக இருக்கும் இன்னும். இது வந்து நீ நார்மலாக வியர் பண்ணேன்னு வையன். இது எப்படி இருக்குன்னா, மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி ரப்பரைஸ்டு மெட்டீரியல்ரா. ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சீலிங் வரும், இந்த இடத்துல ஒரு மெட்டல் இது இருக்கு. அப்புறம் இந்த டாப்ல இந்த டிப்ல பார்த்தோன்னா உனக்கு வந்து சவுண்டு, அந்த ஏர் ஃப்ளோக்கான வெண்ட் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இது வழியாக தான் ஆடியோ நீ ஃபீல் பண்ண போகிற. டியூயல் பிச்சின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மைக்ரோஃபோனும் இருக்குது. சரியா? இங்கே ஒரு மைக் இருக்குது. ஸோ மைக் மல்டிபிள் பாயிண்டில் இருக்கணும், இல்லாட்டிலாம் வின் நாய்ஸ்லாம் சப்ரஸ் பண்ண முடியாது. ஆமாம், பெருசாக வந்து அதாவது இவர் பேசுறது எனக்கு தெளிவாக கேட்டுருது, இருந்தாலும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் லைட்டாக இருக்குது. பட் ஆனால் பேசுறது தெளிவாக கேட்டுருது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஹைலைட் என்னன்னா, இங்கே வால்யூம் ராக்கர் இருக்குது, பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன் இருக்குது. அது பக்கத்துலேயே அதான் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் பட்டனே தான் பவர் ஆன் பவர் ஆஃப் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தா, இல்லாட்டி வந்து வால்யூம். அப்புறம் மாட்டினதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னு பார்த்தோன்னா, இது வெறும் வால்யூம் கண்ட்ரோல் தான். கால் அட்டன் கட்டுங்க இருக்கு பேர்.
லெஃப்ட் சைடில். ஓகே. ஸோ இங்கே அப்படி அழுத்தணும்னா கால் அட்டன் ஆகிடும், திரும்ப அழுத்தினா கால் கட் ஆகிடும். அப்புறம் பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அசிஸ்டன்ட் ட்ரிகர் இதெல்லாம் இருக்கும். நீ அப்படியே வியர் பண்ணி பாரு, உனக்கு ஆடியோ குவாலிட்டியே உனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். எல்லாமே கேட்கும்டா, நான் பேசிகிட்டு இருக்கிறது கேட்கும். ஆனாலும் இங்கே பாரு, இவ்வளோ போதும். ஆக்சுவலாக இண்டோருக்கு இவ்வளோ போதும். இது வந்து என்ன ஆகிடும்னா, நீ லிசன் பண்ணுற ஏதோ சவுண்ட் ஓடுதுன்னு தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு கேட்குதா? ஆமாம், இங்கே பாரு, இதெல்லாம் வச்சிட்டோன்னா நீ கேட்குறன்றதை நான் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீ எதையாவது கேட்டுட்டு இருக்கலாம் அமைதியாக. இந்த வால்யூம்லேயே நீ ஒர்க் பண்ணுற இடத்துல நிம்மதியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே பண்ண முடியும். சூப்பராக இருக்குங்க. இப்போ தெரியுதா நான் ஏன் மலேசியாவில் யூஸ் பண்ணும்போதே சொன்னேனே, பயங்கரமாக இருக்குதுயா. ஓகே. நீங்கள் ரொம்ப நேரம் மாட்டியிருந்தேன் இந்த காது கிட்ட இங்கே வலி அதெல்லாம் அது மாட்டிருக்கதே தெரிலடா. நான் தான் ஜாலியாக மாட்டி சுற்றிட்டு இருக்கேனே, வண்டி எடுத்துன்னு வெளில போகிறேன், உள்ள வரேன், இங்கே இருக்கிறாங்க, உட்கார சாப்பிட்றேன். நைட்டு தூங்குறப்ப தான் கைட்டு வச்சாரான். நைட்டு தூங்கும்போது மாட்டியிருந்தேன், பாட்டெலாம் கேட்டு முடிச்சுட்டு அப்புறமா எடுத்து படுத்திருக்கும் போதும் கேட்க முடியுது. படுத்திருக்கப்ப கன்வீனியன்ட்டா இருக்கா? ஏன்னா அது இங்கே வந்துருது, இப்படி வந்துருது. ஓகே. இப்படி இடிச்சிட்டு இருக்குல்ல, நீ இப்போ சாஞ்சனா, நான் இப்போ இப்படி சாஞ்சனா அப்படிதான் இருக்கும். பார்க்க போனா என்ன இன்னும் டைட் ஆன மாதிரி ஆயிடுது இப்படி மாட்டணும்னு. ஓகே ஓகே ஓகே. ஆமா, ஸோ நல்லாவே ஃபீல் ஆகுது. பரவாயில்ல. நான் இப்போ பேசுனேன்னா நான் பேசுறதும் உனக்கு கேட்கும், அதுவும் கேட்கும். அதான் ஹைலைட். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அதனால தான் எனக்கு இந்த போன் கண்டக்ஷன் ப்ளஸ் இந்த டிரைவர் கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் வியர் பண்ணியிருந்தா ஏதாவது ஹெட்டேக்? அதெல்லாம் இல்லடா, அதெல்லாம் இல்லை. ஓகே. நான் இங்கே பாரு, இப்போ உனக்கு ஒரு மேட்டர், இதை தான் ஃபுல் டைம் யூஸ் பண்ணுவேன். ஆமா, இனிமேல் நான் அதை யூஸ் பண்ணுவேன். இங்கே பாரு, பேட்டரி லைஃப்லாம். இப்போ ஹைலைட் என்னன்னா, இதாண்டா ஆப்பு. ஏங்க நிஜமா எப்படி தெரியுமாங்க இருக்கு, எங்க தெருமுக்குள்ள ஏதோ ஒரு கோயில்ல பாட்டு ஓடிட்டு இருக்குங்க, நாங்க 2 பேரும் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் பாரு, உனக்கு நான் வால்யூம் குறைச்சிக்கிறேன், இன்னும் கூட குறைச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு தாங்க வால்யூம் இப்போ இருக்கு. இதுவே அவனுக்கு ப்ளசண்டா இருக்கும், அதையும் அவன் கேட்பான், நான் பேசுறதையும் நல்லா கேட்க முடியும். ஆமா, நிம்மதியா இருக்கும். அடுத்து என்னன்னா, வரும்போது இப்படிதான் இருந்ததுடா, இந்த ஈக்குவலைசர்ல தான் இருந்தது, ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. சரியா, வோக்கல்ஸ் சரியா இருக்கு. நீ ஏதாவது சும்மா யூடியூப்ல ஏதோ வீடியோ லிசன் பண்ண போற, பாட்காஸ்ட் லிசன் பண்ண போறேன்னா இங்க பாரு, ஃபுல்லா வாய்ஸ் மட்டும் தாங்க இருக்கு, பேஸே இல்ல. வாய்ஸ்க்கு செம்மையா இருக்கு, நல்ல ஷார்ப் ஆயிடுச்சா, வாய்ஸ் ரொம்ப பளிச்சுன்னு கேக்குதா, சூப்பரா இருக்கு. வாய்ஸ் மட்டும் தான் இருக்கு. இங்க இரு, இது வந்து பேஸ் பூஸ்ட். ஓகேயா, அப்புறம் இது வந்து ட்ரபிள் பூஸ்ட். சரியா, இது நான் பண்ணது. இதுல எல்லாமே கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டா இது பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குடா. ஸோ மல்டி பாயிண்ட் பேரிங்கும் இருக்கு, பேஜ் செட்டிங்ஸு. ஸோ நீ வந்து மல்டி பாயிண்ட் பேரிங், இதுக்கு வந்து யூக்யூப் மோட்ஸு. ஓகே, உனக்கு எதாவது மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அண்டு ஃபர்ம்வேர் அப்டேட் நேற்று வந்துச்சு, இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சவுண்டு ப்ராம்ப்ட் வால்யூம் அது இன்ஃபார்ம் பண்ணுதுல. ஆமாம், அந்த அதில் வர ரெஸ்பான்ஸ் இப்போ பிளிங்க் அப்படின்னு அது வந்து நல்லா லோடாக வரும் போல். இருந்துட்டு போட்டோம். அப்புறம் ஆப் லாங்குவேஜ் டார்க் மோடு. ஸோ இதுதான், இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்பு, ஆனால் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிறது தான் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பெரும்பாலும் நிறைய நம்ம பார்த்துருப்பேன், பட்ஜெட்டில் நாங்கள் யூஸ் பண்ணும்போதுங்க, பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஈக்குவலைசரே கரெக்டாக வேலை செய்யாதுங்க. அதாவது ரொம்ப ஒன்றுமே இல்லை பாரு. இது என்ன ப்ளே பாஸ், இங்கே நீ ஆப்புக்குள்ளே இருந்தாலும் பண்ணிக்கலாம்ல. ஓகே, ஆப்புக்குள்ளே இருந்தாலும் கண்ட்ரோல் ரொம்ப சிம்பிளான இதுதான், ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. இது பேட்டரி % 20 தான் இருக்கு. 20 இருக்கு. ஆமாம், நேற்று வரும்போது நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது 60 இருந்தது. ஆமாம், நேற்றுலேருந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க? எப்படியும் ஒரு, அது ஆன்லேயே தானே இருக்கான். அவன் எங்கே ஆஃப் ஆனா, நைட்டு தூங்கும்போது மட்டும் ஆஃப் பண்ண, திரும்ப காலையில் எழுந்ததுமே ஆன் பண்ணி காதில் மாட்டி. ஆட்டோ ஆன் ஆஃப் இருக்கா? ஆட்டோ ஆன் ஆஃப்ல இல்லை, அது பேர்லேயே இருக்கும், ஆனால் லோ பவர். ஓகே, ஆமாம். ஒரு ஃபுல் டே ஜாலியாக யூஸ் பண்ணி குவிக் சார்ஜ் இருக்குல்ல. ஸோ இப்போ ஹைலைட் என்னன்னா, நான் மெயினாக பார்க்கணும்னு நினச்சது, இப்போ ஷாக்ஸ் வெப்சைட் போகிறேன்னு வச்சுக்கேன். நான் நிஜமாவே நல்லா இருக்குங்க. இவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு, இங்கே பாட்டு அரங்க மாதிரி ரெட்டுமே நல்லா இருக்குல்ல. அதான் இப்போ ஆண்டவர் அரங்க மாதிரி நாயை அடிக்கவே. ஓகே, ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அவங்க வெப்சைட்டில் பார்த்தோன்னா அது ஆக்சுவலாக 25,000 இந்த மாதிரி போட்டிருக்கு. ஆஃபர் போயிட்டுருக்கு. அஃபிஷியல் வெப்சைட்டில் 17,900 இந்த மாதிரி ரேட்டுக்கு இருக்குன்னு வந்திருக்கு. ஆரஞ்சு கலர் இருக்குது, அப்புறம் ஒயிட் அவுட் ஆஃப் ஸ்டாக்கா? ஆமாம். ஸோ ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு வந்து அமேசான்லேயும் இதே ரேட்டுக்கு இருந்தது, 17,999. ஆனால் இது மட்டும் என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா, அமேசானில் 15,299 வந்துச்சு. அதனால தான் வாங்கினேன். ஓகே, அப்புறம் ஓப்பன் இயர் போன் கண்டக்ஷன் தான் இந்த ஹெட்ஃபோனோட டைப்பு. இந்த டியூவல் பிச்சுங்கிறாங்கல்ல, என்ஹான்ஸ் சவுண்ட் வித் ஆல் மெட்டல் போன் கண்டக்ஷன் டிரைவர்ஸ்னு போட்டிருப்பாங்க. அதில் இங்கே பார்த்தோன்னா டிரைவர் சைஸ்ன்னு போட்டு ஒரு 18x11 mm போட்டு வச்சிருக்காங்க பாரு. ஸோ இதுதான் வந்து டிரைவர் யூனிட் உள்ளே இருக்கிறது. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ்லாம் செக் பண்ண ரெடிட்டில் எல்லா இடத்துலையும். எல்லாருக்குமே அவங்களோட பர்சனல் ஃபேவரட் வந்து இதுதான் இருந்தது, ஓப்பன் ரன் 2 தான். சரியா, இதுதான் லேட்டஸ்ட்டு, இதுதான் அவங்களுக்கு இருந்தது. லேட்டஸ்ட்னா இது ரிலீஸ் ஆகி இருக்கும் போல், ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் போல். அண்ட் மைக்ரோஃபோன் வந்து டியூவல் நாய்ஸ் கேன்சலிங் மைக் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏஐ வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் உண்டு, விண்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தோன்னா 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 2.5 மணி நேரம் ப்ளே ஆகும். ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் நல்லா இருக்குது. நான் எப்படியா இருந்தாலும் இதுக்கப்புறம் ரொம்ப அக்ரெசிவாக டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறனால
எனக்கு அப்போ பேட்டரி லைஃப் எப்படி இருக்குங்கிறத நான் இன்னும் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இல்லை நிஜமாவே ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்கில் நான் பாட்டு பாட்டு கேட்டேன் அப்படியே லிசன் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம் போல. இப்போ இல்லை நீங்கள் பேசி தான் இருந்தீங்க, பாட்டும் ஓடிட்டு இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. ஆனால் பாட்டு உங்களுக்கு கேட்கல, நான் லைட்டாக தான் வச்சிருந்தேன் வால்யூம். இல்லை அது எனக்கு மைல்டாக கேட்கும், ஏதோ அவன் கேட்குறான் அப்படின்னு. ஸோ மொத்தம் ஒரு நல்ல ப்ராடக்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நான் இது வந்து சஜஸ்ட் பண்ணலாம். உண்மையாக சொன்னால் யாரெல்லாம் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருப்பாங்களோ அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ரைட்டுங்க, இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சிவா சார் பார்க்கலாங்க. பாய்.